வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர். இதோட காசிட்டி ஏஜென்ட் மஸ்கிட்டோ கிடையாது, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அந்த வைரஸோட பேர் டெங்கு வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4 கேட்டகரி இருக்குது. DENV 1, 2, 3, 4 மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. இந்த டிசீஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS1 ஆன்டிஜென் டெஸ்ட்டு, IgM, IgG ஆன்டிபாடி டெஸ்ட் மூலயமா இதை டயக்னோசிஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா CBC சொல்லுவாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட் மூலயமாவும் இந்த டிசீஸை நம்ம ஈஸியாக டயக்னோசிஸ். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மஸ்கிட்டோ தான், ஈடிஸ் மஸ்கிட்டோ மூலயமா தான் இது வந்து. மஸ்கிட்டோ வந்து எப்போலாம் அதை வந்து கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் மட்டும் தான் கடிக்கும். ஏர்லியர் மார்னிங்கில் இல்லைனா லேட் ஆஃப்டர்நூன் இந்த டைமில் தான் இது கடிக்கும். இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 10 days. இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராச்சுன்னா அந்த வைரஸ் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ராயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட இம்யூன் செல்ஸை டேமேஜ் பண்ணும். அது டெங்குவோட காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் இருக்கும், கிட்டத்தட்ட 104 Fahrenheit வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிவியர் ஹெட்ஏக் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், நௌசியா, வாமிட்டிங், அது இல்லாமல் மசில் பெயின்ஸ் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். நம்ம எங்கெங்கே ப்ளீடிங் இருக்கும்னு பார்த்தா நம்ம நோஸில், கம்ஸில், இங்கே இடத்துலலாம் ப்ளீடிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் HRGன்னு சொல்லுவாங்க. ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன், இன்ஃபேண்ட், யங் சில்ட்ரன்ஸ், அது இல்லாமல் த பர்சன் வித் க்ரானிக் டிசார்டர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கான வேக்சினேஷன் பார்த்தா டென்வேக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க.